ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 29. பரதஸ்ய மகத்கர்ம ந பூர்வே ந அபரே நிர்பாக நைவாபூர்நைவ ப்ராப்ஸ்யந்தி பாஹோப்யாம் த்ரிதிவ்யம் யதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பரதஸ்ய துஷ்மந்தரின் மகனான பரத மகாராஜனின் மகத் மிகச்சிறந்த கர்ம செயல்களை ந இல்லை பூர்வே முன்பு ந அல்லது அப்பரே அவர் காலத்திற்கு பிறகு நிருபா அரச பிரிவினர் ந இல்லை ஏவ நிச்சயமாக ஆப்போ அடைந்தனர் ந அல்லது ஏவ நிச்சயமாக பிராப்சியந்தி பெறுவார் வஹிப்யாம் தன் கைகளின் வலிமையால் த்ரிதிவம் ஸ்வர்கலோகங்கள் யதா அவ்வாறு. டிரான்ஸ்லேஷன். யாராலும் தன் கைகளால் ஸ்வர்கலோகங்களை தொட முடியாது என்பதால் எப்படி ஒருவனால் தன் சொந்த கரங்களின் பலத்தினாலேயே ஸ்வர்கலோகங்களை அணுக முடியாதோ அப்படியே பரத மகாராஜனின் அற்புத வீர செயல்களை யாராலும் செய்து காட்ட முடியாது. இத்தகைய செயல்களை கடந்த காலத்தில் எவராலும் செய்ய இயலவில்லை, எதிர்காலத்திலும் எவராலும் செய்ய முடியாது. பதம் 30. கிராதஹூனான் யவனான் பவுண்ட்ரான் கால்கான் கசாஞ்சகான் அப்ரமண்ய நிர்பாம்ஸ்சஹன் மிலேச்சான் திக் விஜயே அகிலான். வேர்ட் பை வேர்ட் மீனிங். கிராதர்கள் என்ற கருப்பர்கள், பெரும்பாலும் ஆப்பிரிக்கர்கள். ஹூனான் வடப்பிரதேசத்து மலைவாசிகளான ஹூனர்கள். யவனான் மாமிசம் உண்பவர்கள். பவுண்ட்ரான் பவுண்ட்ரர்கள். கங்கர்கள். கச்சான் மங்கோலியர்கள். சகான் சக்கர்கள். ஆப்ரமண்ய பிராமண பண்பாட்டிற்கு எதிரான. நிருபான் அரசர்கள். மற்றும் அகன் அவர் வதம் செய்தார். மிலேச்சான் வேத ராகரீகத்தை மதிக்காத இத்தகைய நாஸ்திகர்கள். திக் விஜயே எல்லா திசைகளையும் வெற்றி கொள்ளும் வேளையில். அகிலான் அவர்கள் அனைவரும். டிரான்ஸ்லேஷன். பரத மகாராஜா தனது சுற்றுப்பிரயாணத்தின் போது கிராதர்கள், ஹூனர்கள், யவ்வனர்கள், பவுண்ட்ரர்கள், கங்கர்கள், கச்சர்கள் மற்றும் சகர்கள் மற்றும் வேத கொள்கையான பிராமண பண்பாட்டை எதிர்த்த அரசர்கள் ஆகிய அனைவரையும் வென்றார் அல்லது கொன்றார். பதம் 31. ஜித்வா புராசுரா தேவான் யா ரசௌ காம்சி பேஜிரே தேவஸ்திரியோ ரசாம் நீதா பிராணிபிகி புனர் அகரத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஜித்வா வென்று, புரா முன்பு, அசுரா அசுரர்கள், தேவான் தேவர்களை, ஏ அவர்கள் அனைவரும், ரச ஓகாம்சி ரசாதலம் என்ற கீழான கிரக அமைப்பில், பேஜிரே தஞ்சமடைந்தனர், தேவஸ்திரிய தேவர்களின் மனைவிகளையும் புதல்விகளையும், ரசாம் கீழான கிரக அமைப்பிற்கு, நீதா கொண்டு வரப்பட்டனர், பிராணிபி அவர்களது பிரிய சகாக்களுடன், புனக மீண்டும், ஆகரத் அவர்களது சொந்த இடத்திற்கு அழைத்து வந்தார். டிரான்ஸ்லேஷன். முன்பு தேவர்களை வெற்றி கொண்ட அசுரர்கள் ரசாதலம் என்ற கீழுலகங்களை தஞ்சமடைந்தனர். பிறகு தேவர்களின் மனைவிகளையும் புதல்விகளையும் கூட அங்கு கொண்டு வந்தனர். ஆனால் பரத மகாராஜன் அந்த தேவர்களின் மனைவிகளையும் புதல்விகளையும் எல்லாரையும் அவர்களுடைய சகாக்களுடன் அசுரர்களின் பிடியிலிருந்து விடுவித்து அவர்களை தேவர்களிடம் ஒப்படைத்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 29, 30, 31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.